ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரோஹிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் ரிஷப ராசியில் இருப்பீங்க. இந்த ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதியில் ஆரம்பிக்குது. இது அடுத்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகுது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திரனின் ஆதிக்கம் உடையவர்கள். இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திரன், அதனால எப்போதுமே ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை உடையவர்கள். அதே சமயத்தில் ரொம்ப நேர்மையான ஒரு குணத்தை உடையவர்கள் தான் சொல்லணும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாத பலன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா சந்திரனின் ஆதிக்கம் உடைய கிரக நட்சத்திரங்களும் ராசிகளும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த சந்திரனுடைய அசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர்களுடைய பலனும் இருக்கும், இவர்களுடைய குணாதிசயங்களும் இருக்கும். எல்லாரிடத்துலையும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அதே சமயத்தில் விருந்தோம்பல்ன்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட் வெரைட்டிஸில் அதிகமாக ரொம்ப இந்தியன் ஃபுட்டை விரும்பக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். என்னதான் கடைக்கு போய் சாப்பிட்டாலும் வீட்டில் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடணும், மோர் சாதம் சாப்பிடணும், அந்த மாதிரியான அரிசி வகைகளை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த 1 வருடங்களாக நம்ம சொல்லவே வேண்டாம், நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள் இதுதான் மெயினாக நடந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா சும்மா நம்ம சாதாரணமாக எதார்ச்சியாக தான் நீங்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் கூட இவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தன்னுடைய மற்றவர்களுடைய தவறை உணர்த்தி காட்டணும், அவங்க இனிமேலாவது இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் கடந்த வருடம்லாம் சில ஒரு யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை கூட உங்களுக்கு இந்த நேரத்துக்கும் மிகப்பெரிய அளவில் அது பிரச்சனையாக மாறி இருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவிற்கு சில யதார்த்தமான பேச்சுவார்த்தைகள் கூட கடுமையான அளவுக்கு பிரச்சனையை கொடுத்த காலம் இந்த கடந்த வருடம் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பெயர்ச்சி 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி, அடுத்து லாபஸ்தானாதிபதியும். அஷ்டமாதிபதினு சொல்லும் போதே எல்லாருக்குமே தெரியும். எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கையில் காசு நிறைய வருங்க, ஆனால் அதை சேமிக்க வைக்கிறது உங்களால் முடியவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த சேமிப்பு பழக்கம்ன்றது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களிடம் கிடையவே கிடையாது. அப்படியே நாங்கள் ஏதோ கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய மனைவி கிட்டேயோ என்னுடைய கணவர்கிட்டையோ இல்லை வேற குடும்பத்தில் யாருக்காவது இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையோ நாங்கள் கொடுத்து அதை வச்சா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல அது காலியாக போயிடுது அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள்கிட்ட அந்த பணமாகப்பட்டது தங்குவது மிகவும் அரிதாக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு விடாமுயற்சியோட எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒரு கடினமாக நினைக்காமல் உடனே அதை செய்து முடிப்பவர்களும் அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தனக்குன்னு ஒரு வேலை வந்துருச்சு, தனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அந்த வேலைகளை மிகவும் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை எளிதாக செய்து முடிப்பவர்கள். இவர்களுக்கு அந்த அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருக்கும்போது இருக்கிற சேமித்து வைத்த நீங்களே எப்படியோ வாயை கட்டி வயிற்ற கட்டி சேமித்து வச்சிருக்கிறீங்க, அந்த சேமிப்பையும் கரைச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கிட்டு தான் போனாரே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கல. எல்லாருமே கேட்கலாம், மேடம் குருன்றவர் ஒரு சுப கிரகம் தானே, அது ஏன் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்துருச்சு அப்படின்னு கேட்கலாம். அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி பலன்களை பொறுத்து தான் அந்த குரு பகவான் செயல்படுறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் செயல்பட போகுது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வை முக்கியமாக செயல்படும்.
அந்த குருவனுடைய பார்வையாகப்பட்டது துலாம் ராசியில் விழுது. ரிஷப ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல, அதாவது தனுசு ராசியில் விழுது, அடுத்து கும்ப ராசியில் விழுது. இந்த மாதிரியான 6, 8, 10 இடங்களில் அந்த குருவனுடைய பார்வை விழும்போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த அந்த கடனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நிலைமை. அந்த 6ன்றது பார்த்திங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், அது 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கடனில் இருந்து கொஞ்சம், அதாவது 25% அளவு விடுதலை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு உங்களுடைய தசாபுத்தி ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அதே சமயத்துல நீண்ட நாள் வியாதிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6, 8 கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த நீண்ட நாள் வியாதிக்குண்டான பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சியில இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலினுடைய வருமானம், தொழிலில் சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க, ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து அந்த வேலையை விடலாமா வேண்டாமா, வேலையை விட்டால் நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, இல்லை நம்ம இந்த வேலையிலிருந்து வேற தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலமோல இருந்துகிட்டே இருக்கிறீங்க. எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் இந்த நட்சத்திர அன்பர்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க. அதற்கு உரிய தீர்வாக தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் முயற்சிகள் செய்தாலும் கடன் வாங்கி செய்யக்கூடிய அளவிற்கு தான் இந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு முதல்ல அந்த ஒரு முயற்சியை கொடுக்கும். அடுத்து அந்த தொழிலில் வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வளர்ச்சிகள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அவருடைய பார்வை 6, 8 விழும்போது கொஞ்சம் கடினமான சில சூழ்நிலைகளை தாண்டி தான் நீங்கள் வரணும் புதிதாக தொழில் முயற்சி செய்பவர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக வரும், ஆனால் போதுமான அளவு இருக்காது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு வழிமுறைகள் தான் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருஷத்தில் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான குடும்பம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரம். சில விஷயங்கள்ல ரொம்ப போராடிக்கிட்டே இருப்பீங்க, அதே சமயத்தில் குடும்பம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள்ல தீர்வு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் கொடுத்து அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. சொந்தமாக தொழில் செய்யணும்னு முயற்சி செய்கிறவங்களும் தாராளமாக முயற்சி செய்யலாம். ஏன்னா 10ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அவர் அந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் தான் சில தொந்தரவுகளை கொடுப்பார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சொந்தமாக தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல நேரத்தை தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பேர்ல ஏதாவது தடைகள் இருக்கு, இல்லை திருமண தடைகளே இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் திருமணம் ஒரு 2-3 வருடங்களாக எங்களுக்கு தடைகளாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா திருமண தடைகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் சாதாரணமாக நம்ம சொல்லலாம். மேக்சிமம் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அந்த திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் இருக்கலாம். அடுத்து அந்த திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பாக்கியமே இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு எண்ணத்திற்கு வரும். அதனால அப்படி தடையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன நிவாரணம், என்ன நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய முடியாமல் அங்கங்கே ஒரு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அது எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வரப்போகுது. தொழிலில் நிறைய மேன்மை, அடுத்து அங்கே சொந்தமாக தொழில், அதாவது சொந்தமாக வீடுகள் தொழில் அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள்லாம்
கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம். அங்கேருந்து வெளிநாட்டில் இருந்து நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்க முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக அது வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் வந்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு. அதனால் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்னும் 2 வருட காலத்திற்கு அந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறத கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி செய்துங்க. அங்கே வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வேலை கிடைப்பதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க விரும்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.